வணக்கம். நான் உங்க மஞ்சுளா சரவணன். நல்ல அவியல் ரெசிபி ஒண்ணு பார்க்கலாம். நான் எப்பயும் எங்க வீட்ல எப்படி செய்வேங்கிறது. உங்களுக்கு வேணுங்கிற காயெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இங்க பூசணிக்காய், பரங்கிக்காய், சௌசௌ, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ஒரே சைஸ்ல அரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஈவனா வேகும். அரிஞ்சது எல்லாத்தையும் எடுத்து குக்கர்ல ஃபில் பண்ணிட்டு, ஒரு ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏன்னா பூசணிக்காய், பரங்கிக்காய் எல்லாமே தண்ணி விடும். அது தண்ணி விடுறதுல சௌசௌக்குள்ள கூட தண்ணி விடும். அதனால உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வைங்க. எல்லாம் ஒத்தாப்புல மெலிசா அரிஞ்சா ஒரு விசில் வேக விட்டா போதும். ஒரு விசில் வெந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் அடுத்தது என்னன்னு சொல்றேன். இது அடையோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அடை வந்து நான் எப்பயும் எப்படி செய்வேன்னா, ஒரு கப் அரிசினா 1/2 கப் அளவுக்கு 2 பருப்பு, பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு கலந்து ஊற வச்சு தேவையான மிளகா ஊற வச்சு இது பண்ணுவேன். இப்போ அவியலை பார்ப்போம். அவியல் வந்து வெந்துருச்சு. அந்த காயில இருக்க தண்ணியை வடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காயில நான் வந்து இந்த அளவுக்கு 2 பச்சை மிளகா, ஜீரகம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டு இது பண்ணி வச்சிருக்கேன். இந்த காய் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி வடிச்சு வச்சிருந்தால அதில் தேவையான அளவு தண்ணி மட்டும் இதில் ஊற்றிட்டு சேர்த்து வச்சுட்டு, இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாம் அரைச்சோம்ல அதையும் போட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஏன்னா கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் உப்பு போனா போயிருக்கும்னு அதுக்காக. அதை ஊத்திட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். இது போட்டு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ இப்போ போட்டுட்டு நல்லா தண்ணியெலாம் இது பண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது பண்ணுற டைம்லேயே வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு அதை சைடில் சின்ன அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க. இது டக்குன்னு கொதி வந்துடும். காய் சூடாகவே இருக்கிறதால இதில் கொஞ்சம் தானே தேங்காய் அரைச்சி ஊற்றுப்போம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இது பரவலாக கொதி வர நேரத்தில் இந்த தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து அதை மேலே ஊற்றிட்டு நிறுத்திடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின உடனே என்ன பண்ணுன்னா, நீங்கள் சர்வ் பண்ண தேவையான அளவு காயை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு தயிரை வந்து மிக்சியில் ஒரு பல்ஸ் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக, இல்லாட்டி கடைஞ்சிக்கோங்க. எது ஈஸியோ அது பண்ணிக்கோங்க. கடைஞ்சிட்டு இதில் ஊற்றி கலந்துட்டிங்கன்னா உங்கள் அவியோல வந்து சர்வ் பண்ண ரெடி ஆகிடும். நல்லா சூடாக அடையோட சர்வ் பண்ணுங்கள். லஞ்ச் கூட கொடுக்கலாம். அவியல் வந்து ரொம்ப நல்ல விஷயமா சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் சொல்லுங்கள். ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸ் கொடுங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.